40 வயது கடந்தவர்களோட 60 வயது கடந்தவர்கள் தான் அதிக பேர் இருக்காங்க. இன்னைக்கு சிறைவாசலில் 60 வயது கடந்தவர்கள் போக்சோ வழக்கில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இன்னைக்கு குற்றம் செய்கிற குற்றவாளி, மர்டர் செய்கிற அக்யூஸ்டோட இன்னைக்கு அதிக சிறைவாசிகள் யார் பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ வழக்கில் கைதாகிற குற்றவாளிகள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்கல. பெத்த பொண்ணு அப்பாவுக்கு தன் தோழியை காமத்துக்கு பயன்படுத்தி கொடுக்குறாங்க. இதில் என்ன இருக்குன்னா அப்பாவும் கைதாகிறாரு, தான் பெண்ணும் கைதாகிறாங்க. போதையில் இருக்கும் போதும் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. போதை அல்லாத பெற்றோர்கள்கிட்ட தகவல் தெரிவிக்க முடியாமல் பயந்தும் இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடக்குது. எல்லா குழந்தைங்களும் என்னென்னா இவங்க கொடுக்குற மிரட்டல் இவன் போதையில் மிரட்டுறது. இந்த மாதிரி ஒரு காமமாக படத்தை எடுத்து இதை பப்ளிஷ் செய்திருவேன் இந்த மாதிரி பண்ணுறதுன்னு. இப்போது அவங்க ஒருவேளை அந்த பெண், எல்லா பெண்களும் தைரியமாக இல்லை நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகிடும், அம்மாவுக்கு தெரிஞ்ச. ஏன்னா ஒரு சில பேர் லவ் பண்ணுறன்ற பேரில் இந்த மாதிரி கொச்சையான இது பண்ணுறாங்க. ஒரு வழக்கு கோயம்புத்தூரில் நடந்துகிட்ருக்கு, இப்போ நடந்துட்டுருக்கு. தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வைக்கிறார். மது, கஞ்சா, போதை, இப்போ இன்றைக்கி தினமும் போக்சோ வழக்கு அது. அண்ட் தென் நீங்கள் பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா பவுடர், மாத்திரை, இதுதான் டேப்லெட். இது மட்டும்தான் இன்றைக்கி நடைமுறையில் அதிகமாக புழக்கத்தில் இருக்க ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருள்கள் மட்டும்தான். அது இல்லாமல் போக்சோ வழக்கம் அதிகமாக இருக்குது. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன், சிறைத்துறையில் சிறைவாசலில் இருக்கிற 100 குற்றவாளிகளில் 75% இவங்க தான் இருக்காங்க அதிகமாக. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வழக்கறிஞர் திரு ராஜேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ போக்சோ ரிலேட்டபிளான நிறைய கேஸ் இப்போ சமீப வருடங்களா, அதாவது இந்த லாஸ்ட் 3 வருடங்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே, அது ரொம்ப அதிகமாக ஃபைல் ஆகிட்டு வருது. இதில் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போக்சோ வழக்கில் 40 வயதுக்கு மேலே, அதாவது 50 வயதுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே கூட நிறைய பேர் ஈடுபடுறாங்க. அதில் சிக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த 15 வயதுக்கு உட்பட்ட இல்லை டீனேஜில் இருக்கக்கூடிய உமன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. உண்மையிலே 40+ தானா? இல்லை, என்னென்னா நல்லது. 40 வயது கடந்தவர்களோட 60 வயது கடந்தவர்கள் தான் அதிக பேர் இருக்காங்க. இன்னைக்கு சிறைவாசலில் 60 வயது கடந்தவர்கள் போக்சோ வழக்கில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இன்னைக்கு குற்றம் செய்கிற குற்றவாளி, மர்டர் செய்கிற அக்யூஸ்டோட இன்னைக்கு அதிக சிறைவாசிகள் யார் பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ வழக்கில் கைதாகிற குற்றவாளிகள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைய ஒரு 68 வயது நபர் என்ன செய்கிறாருன்னா, எத்தனை வயசு சார்? 3 வயசு குழந்தை. 3 வயசு குழந்தைய இன்றைக்கி அவர் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவருடைய காம வெறியை அந்த குழந்தைகிட்ட காட்டுறாரு. இதே பள்ளிக்கூடத்தில் இருக்கவங்களுக்கும் நிறைய பள்ளிக்கூடத்தில் இருக்க வாதியாருங்களே பண்ணுறாங்க இப்போது. ஏன்னா அது நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா குழந்தைங்களும் இதை தைரியமாக வெளிப்படையாக யார்கிட்ட வேணாலும் தகவல் சொல்லலாம். இதை சொல்கிறதுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மனைவி சௌமியா ஒரு மேடையில் சொல்லியிருப்பாங்க நல்ல ஒரு கருத்து. ஒரு பெண்களை ஒரு மார்பகத்தை காமிக்கிறதோ இல்லை அவங்கள ஒரு கொச்சையாக இது பண்ணாங்களோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஒரு சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய பேர் ஃபேக் பண்ணுறாங்க, ஃபேக்கான ஃபோட்டோவை இது பண்ணுறாங்க, மார்ஃபிங் பண்ணுறாங்க. அப்போ இதை என்னென்னா தைரியமாக பெண்கள் வெளியில் வாங்க, இதை பற்றி கவர்ச்சி இருக்குன்றது பயப்படாதீங்க, உங்களுடைய இதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அப்போ எல்லா பெண்களுக்கும் துணிச்சல் வரணும். இப்போது இது கல்லூரி பெண்களுக்கு சொல்ல வரல, நாம் அதிகம் பகிர்றது யாருன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்க பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு சொல்ல. அண்டர் 18. ஓகே, அண்டர் 18நாலே அது போக்சோ வழக்கு. நீங்கள் நிறைய போக்சோ கேஸ் எடுத்து டீல் பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல. இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த ஒரு கேஸ் எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னா என்ன கேஸ் சொல்லுவீங்க? என்ன ஒரு கேஸுனா, தன்னுடைய மகளுடைய நண்பர், மகளுடைய தோழி, அந்த தோழியை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்கிறார். தோழிக்கு என்ன வயசு இருக்கும்? 2 பேருக்கும் 15 வயசு. ஓகே, அவருக்கு அபோவ் 48. தந்தை. இது யாருன்னா அந்த பெண்ணோட அப்பா தன்னுடைய மகளுடைய தோழியை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்கிறார். இது நடந்த சம்பவம் மிஞ்சி போனால் ஒரு 25 நாளுக்கு முன்னாடி நான் சொல்கிறது. இது நடந்தது. இந்த சம்பவத்தில் என்ன இருக்குன்னா, பெத்த பொண்ணே அப்பாவுக்கு ஒத்துழைச்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்கல. பெத்த பொண்ணு அப்பாவுக்கு தன் தோழியை காமத்துக்கு பயன்படுத்தி கொடுக்குறாங்க. இதில் என்ன இருக்குன்னா அப்பாவும் கைதாகிறாரு, தான் பெண்ணும் கைதாகிறாங்க. கைதாகி அந்த பெண்ணு இப்போ தான் சிறையிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க, ஹோம்லேருந்து. தந்தை இன்னும் சிறையில் தான் இருக்கார். போக்சோ வழக்கில் இன்னும்
கைதாகி உள்ளதா இருக்காரு. இப்போ இந்த மாதிரியான கேசஸ் வந்து அதிகம் எந்த இடத்துல சார் நடக்குது? ஸ்கூலா, காலேஜா, வேலை பார்க்குற இடமா? எல்லா இடத்துலயும் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க. அதிகம் எந்த இடத்துல? இல்லை, அதுதான் போக்சோன்றது வந்து அண்டர் 18. அப்போது அதிகபட்சம் பள்ளிக்கூடத்தில் தான். பள்ளி பிள்ளைங்க எங்கே செல்கிறாங்களோ, இந்த காமவெறி உட்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த அபோவ் 45க்கு மேலே இருக்கவங்க தான். அவங்க தான் இந்த சிறு குழந்தைங்களை, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குன்றத்தூர் யஷ்வந்த் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுப்ரீம் கோர்ட்டே என்ன பண்ணியிருக்குன்னா அவர் தண்டனை ரத்து செஞ்சுருக்காங்க. அவன் என்ன பண்ணால் அந்த குழந்தைய எரிச்சிருக்கான். இதே ஃபார் எக்ஸாம்பிள் நாமக்கல்லில் ஒருத்தர் 2.5 வயசு குழந்தைய காமத்துக்கு ஈடுபடுத்தி அந்த குழந்தைய கிணத்துல போட்டிருக்காப்புல. கிணத்துல போட்டு இன்றைக்கி 10 ஆண்டுகள் கோயம்புத்தூர் சிறையில் இருக்கார் இன்னும். ஸோ இப்போ அதிகம் வந்து ஸ்கூலில் தான் அது அதிகம் நடக்குதா? இல்லை, ஸ்கூலில் நடக்கிறதுன்ற கிடையாது, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நடக்குது. ஓகே, ஸ்கூல் பிள்ளைங்களும் அந்த 10th கீழே இருக்கக்கூடிய. இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்று 9வது படிக்கிற பெண்ணு நம்ம செங்கல்பட்டில் நடந்திருக்கு ஒரு சம்பவம். அதோட வழக்கு வந்து காஞ்சிபுரம் நடுவர் நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. 9வது பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்தி அந்த குழந்தை 3 மாதம் கன்சீவாக இருக்காங்க. 3 மாதம் கன்சீவாக இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாதா? இல்லை, அது என்னன்னா இன்னைக்கு இப்போ அதான் நீங்கள் சொல்ல வரணும் என்னன்னா, தெரியாதுன்றதோட நிறைய கஞ்சாக்கு அடிமையாயிட்டாங்க, தண்ணி அடிக்கிறதுக்கு அடிமையாயிட்டாங்க. அந்த குழந்தை வந்து 9வது படிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. 9வது படிக்கிற குழந்தை 3 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வருதுன்ற ஒரு நாலேஜ் கூட இல்லாமல் அப்போ அந்த அளவுக்கு போதைக்கும் அடிமையாக இருக்காங்க. அப்போ போதையில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. போதையில் இருக்கும் போதும் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. போதை அல்லாத பெற்றோர்கிட்ட தகவல் தெரிவிக்க முடியாமல் பயந்தும் இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடக்குது. அதை பயந்துன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்களே அதை மறைக்கிறாங்க. இல்லை, பாதிக்கப்பட்டவங்க வந்து வெளியில் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு போதையில் இருக்கவன் தான் இந்த மாதிரி காம உணர்ச்சியை ஏற்படுத்துவான். வேற தெளிவாக இருக்கவங்க யாரும் அந்த வயசுக்குள்ளே இந்த சிறு வயது பிள்ளைங்க கிட்ட ஆசைப்பட மாட்டான். இந்த போதையில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து அவனோட காமவெறி எங்கே காமிக்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐநாவரத்தில் ஒரு மன வளர்ச்சி குன்றிய ஒரு பெண்ணை வந்து மொத்தம் 11 பேர் செக்ஷுவல் இது பண்ணியிருக்காங்க. அதில் 68 வயது ஒரு கிழவனும் அதில் இருக்கான். இன்றைக்கும் சிறையில் இருக்கார். அது தெரியுங்களா உங்களுக்கு? செக்யூரிட்டி, அவன் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸோட செக்யூரிட்டி. அவன் வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கான். இப்போது இந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அந்த சந்தர்ப்பத்துக்கு இடம் கொடுக்கறது என்ன மாதிரியான விஷயமா இருக்கு? மிரட்டல், 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 முழுவதும் மிரட்டல். இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துடுது. அந்த பெண்களை காமமாக ஃபோன் எடுக்கிறது, ஃபோட்டோ எடுத்து இதை பப்ளிஷ் பண்ணிவிடணும். நீங்கள் பாப்பநாசம் படத்திலே பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி வந்து அது படத்தில் வர்றது இல்லை, நிஜ வாழ்க்கையிலையும் அந்த மாதிரி நிறைய வருது. இன்றைக்கி என்னென்னா அண்டர் 18 பசங்களுடைய எந்த ஒரு இது எவிடன்ஸும் தேவையில்லை. அவங்க நீதிபதி கிட்ட இல்லை கம்ப்ளைண்ட்டோ போக்சோ வழக்கு இமிடியேட்டாக கைது, 6 மாதத்தில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது நம்மளோட தமிழோட அரசோட இது. சார், இப்போது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஓகே. மிரட்டலுக்காக மட்டும் அடிபணியக்கூடிய ஆட்களாக தான் எல்லாருமே இருக்காங்களா? இல்லை, எல்லா குழந்தைங்களும் என்னென்னா இவங்க கொடுக்குற மிரட்டல் இவன் போதையில் மிரட்டுறது. இந்த மாதிரி ஒரு காமமாக படத்தை எடுத்து இதை பப்ளிஷ் செய்திருவேன் இந்த மாதிரி பண்ணுறதுன்னு. இப்போது அவங்க ஒருவேளை அந்த பெண், எல்லா பெண்களும் தைரியமாக இல்லை, நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகிடும், அம்மாவுக்கு தெரிஞ்ச. ஏன்னா ஒரு சில பேர் லவ் பண்ணுறன்ற பேரில் இந்த மாதிரி கொச்சையான இது பண்ணுறாங்க. ஒரு வழக்கு கோயம்புத்தூரில் நடந்துகிட்ருக்கு, இப்போ நடந்துட்டுருக்கு. தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வைக்கிறார். அவங்க விருப்பத்தோடு வராங்க. அவரு வயசான ஒருத்தர் இல்லை, அவர் வந்து 28 வயசு, அந்த பெண்ணுக்கு வந்து 13 வயசு. அப்போ நான் தன்னை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாமே பண்ணுறாரு, இன்டர்கோர்ஸ் பண்ணுறாரு. அதை பண்ணுறப்போ தன் நண்பனை அழைக்கிறார். தன் நண்பனையும் வந்து அப்போ இருவரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஹராஸ்மெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து தைரியமாக துணிச்சலாக போய் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. புகார் அளித்ததன் பேரில் அவங்களுக்கு இப்போ 70 ஆண்டுகள் சிறை தண்டனை. எவ்வளோ? 70 ஆண்டுகள். 70 ஆண்டுகள். இது என்ன கணக்கு சார்? 70 இல்லை, என்னன்னா அவனுடைய வயசு என்ன? 28. 70 ஆண்டுகள். அது இல்லாமல் 40,000 ரூபாய் பெனால்ட்டி ஃபைன் கட்டுறாங்க. இல்லை சார், இப்போ ஆயுள் தண்டனைனா 14, இரட்டை ஆயுள்னா 28, இது 70 வருஷம் அப்படின்னா போக்சோ வழக்கில் கைதான எல்லா குற்றவாளிகளுக்கும் அவங்க வயதை பொறுத்து அத்தனை ஆண்டுகள் தண்டனை. மினிமம் 40 years, 50 years, 60 years, 70 years. 21 வயசில் உளுந்தூர்பேட்டையில் ஒருத்தவன் கைதாகிறான், 21 வயசு அவனுக்கு. அந்த பெண்ணுக்கு வந்து 15 வயசு, அவனுக்கு வந்து 68 ஆண்டுகள் சிறை தண்டனை. இது எல்லாமே 6 மாதத்தில் முடிக்கிற கேஸ். ஓகே. போக்சோ வழக்கை பொறுத்த வரைக்கும் கால தாமதமே கிடையாது தமிழக அரசில். உடனடியாக 6 மாதத்தில் இந்த வழக்கை முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறக்கூடிய தண்டனை எல்லாம் பார்த்தா இறக்குற வரைக்கும் ஜெயில் தான். அவங்களுடைய இறப்பே ஜெயிலு தான் இறப்பு. ஓகே. இவங்க மேற்படி உயர் நீதிமன்றத்தில் அப்பீல் செய்தாலும் தண்டனை மட்டுமே குறையும் தவிர விடுதலை கிடையாது.
அதுலேயே நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், யஷ்வந்த் எப்படி பெயில் கிடைத்து தண்டனை ரத்து செஞ்சதுன்னா, அப்போ உச்சநீதிமன்றத்தில் அவங்க விவாதத்தை வச்சுருப்பாங்க. அது வந்து முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு பணம் பேசியிருக்கு. அப்போ பணமும் இதுக்குள்ள வந்து விளையாடுது, மேல்முறையீடுல பணம் விளையாடலாம். ஒரு இயரிங்க்கு இப்போ அரசு தரப்பில் ஒரு குன்றத்தூர் நிகழ்வுக்கு வந்து ஒரு வழக்கறிஞரை அங்கேருந்து கூப்பிட்டு வந்தார் மாண்புமிகு மேலவை உறுப்பினர் வில்சன் அவர்கள். ஒரு இயரிங்க்கு வந்து அவருடைய ஃபீஸ் எவ்வளோ தெரியுங்களா? 15 லட்சம் ஒரு ஹியரிங்க்கு. அப்போது பணம் இருக்கவங்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையிட்டு வாதாடலாம். அங்கே டிராஃப்ட் பண்ணுறதுக்கே 1 லட்ச ரூபாய். ஒரு இயரிங்க்கு சீனியர் கவுன்சில் அப்பியர் ஆனாங்களே 3 லட்ச ரூபாய் வாங்குறாங்க உச்சநீதிமன்றத்தில். பணம் இருக்கவங்கிட்ட மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீடு செய்ய முடியாதவர்கள் இன்று அனைத்து சிறைகளிலும் போக்சோ வழக்கு குற்றவாளிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சரி, இப்போ சொன்னீங்க இல்லையா, அதாவது வந்து சாகர வரைக்கும் மரணம் அப்படின்ட்டு. இப்போ அந்த யஷ்வந்த் கேஸ்ல வந்து தண்டனை ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ தண்டனையா ஒரு 70 வருஷம் கொடுத்துறாங்கன்னா அந்த 70 வருஷத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. அதான் அதுக்கு பொருளா? இல்லை, அவருக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க. விடுதலை? ஆமாம், அவர் விடுதலை தானே பண்ணியிருக்காங்க. அதனால தமிழக அரசு அவர் மேலே திருப்பி அது விடுதலை செய்தது தவறு என்று அது மேல்முறையீடு செய்திருக்காங்க. அவங்க கட்டின அபராதம்னா அபராதம் வந்து கட்ட வேண்டியது தான். என்னன்னா இப்போ திருப்பி வராதா? அது திருப்பி வராது. என்னன்னா இவங்களுக்கு நீங்கள் எவிடன்ஸே தேவையில்லை. அண்டர் 18க்கு வந்து எவிடன்ஸே தேவையில்லை. அவங்களுடைய வாக்குமூலம் மட்டும் இருந்தால் போதும் கைது செய்யறதுக்கான உரிமை இருக்குது. இந்த போக்சோ வழக்கில் இப்போ ஓவராலாக பார்க்கும்போது இந்த விஷயத்த இதை பண்ணால் இதை ஓவராலாகவே தடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? மது, கஞ்சா, போதை, இப்போ இன்னைக்கு தினமும் போக்சோ வழக்கு அது. அண்ட் தென் நீங்கள் பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா பவுடர், மாத்திரை, இதுதான் டேப்லெட். இது மட்டும்தான் இன்றைக்கி நடைமுறையில் அதிகமாக புழக்கத்தில் இருக்க ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருள்கள் மட்டும்தான். அது இல்லாமல் போக்சோ வழக்கம் அதிகமாக இருக்குது. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன், சிறைத்துறையில் சிறைவாசலில் இருக்கிற 100 குற்றவாளிகளில் 75% இவங்க தான் இருக்காங்க அதிகமாக. அறியாமலே நடக்கிறது அந்த மாதிரியானது விஷயம் எதுவுமே அது வயது மூத்தவர்களுக்கு போதையில் பண்ணலை. அவங்களுக்கு வந்து ஒரு பச்சையா சொல்ற நிறைய இருக்கு. ஆமா, ஒரு இச்சைக்காக செய்யறாங்க. அது இங்க வயது குறைந்தனர் சிக்கிறதும் வந்து அறியாமையில எதுவும் சிக்கலையா? இல்ல, அறியாமை தான். விருப்பப்பட்டு போறவங்கன்றது அவங்க இந்த போதைக்கு அடிமை. நான் இப்போ ஒரு முன்னாடி சொன்ன பாருங்க, அவங்க போதையை உட்கொண்டுட்டு அவங்க விருப்பப்பட்டு போனாங்க. ஆனா விருப்பப்பட்டு போனாலும் அவங்க அண்டர் 18. இப்போ அண்டர் 18ல இருக்கிறவங்க அறியாமையிலையும் சிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாமா? எப்படி சார்? அறியாமையிலையும் இருக்காங்க, போதையில உட்கொண்டவங்களும் இந்த போக்சோ வழக்குல கைதா இருக்காங்க. இப்போ ரீசெண்டா கைதானது அதை நான் சொன்ன பாருங்க, இப்போ கைதானது 9வது படிக்கிற பொண்ணு. அது வந்து விருப்பப்பட்டு போனது. ஆனால் அவங்க மாசமாயிருக்காங்க. அந்த மாசமானதை கருவை கலைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் நாடி இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வித்தவுட் பெர்மிஷன் கருவை கலைக்க முடியாது. அப்போ முதல் அறிக்கை போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்போ கொடுத்தனால அந்த வழக்கு யார் சம்மந்தப்பட்ட நபரோ அந்த நபரை கைது செஞ்சிருக்காங்க. ஒர்க்கிங் பிளேஸில் வந்து அபியூஸ் நடக்கிறதா வந்து சொல்கிறாங்களா? அபியூஸ் வேற, போக்சோ வேற. போக்சோ வந்து அண்டர் 18. அப்யூஸ் வந்து ஒரு நிர்வாகத்தில் பணிபுரிகிறாங்க. அவங்கள வந்து செக்ஷுவலாக ஏதாவது ஹராஸ் பண்ணுறது. இப்போ நம்ம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மீன்ஸ் எல்லாமே அதில் உள்ளடங்கும். அதில் நிறைய நடக்குது. ஆனால் இந்த 2 விஷயத்துலையும் வந்து ஒரு குழப்பம் இருக்குது. அதனால தான் வந்து கேட்டேன். அண்டர் 18ல இருக்கிறது வந்து போக்சோக்குள்ளே வருது. ஆமாம். ஓகே, இது வந்து ஆண்களுக்கும் பொருந்துமா இல்லை பெண்களுக்கு மட்டும் தானே? ஆண்களுக்கும் பொருந்திருக்கு. பள்ளிக்கூட மாணவனை வந்து அவங்க டீச்சர் வந்து அவனை அபியூஸ் பண்ணியிருக்காங்க, செக்ஷுவல் இது பண்ணியிருக்காங்க. அந்த இல்லை, வெளி மாநிலத்தில். அப்போ அவங்களையும் கைது செஞ்சிருக்காங்க. போக்சோ வழக்கில் கைது செஞ்சிருக்காங்க. ஓகே, 2 பாலினம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அண்டர் 18க்கு அவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா போக்சோ வழக்கில் கைது செய்வாங்க. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது வந்து 2 பேருமே வந்து பாதிக்கப்படுறாங்க. எண்ணிக்கை விகிதத்தில் பெண்கள் அதிகமாக இருக்காங்க. ஆமாம், அது கரெக்ட். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.